ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சஹர் ஸ்பெஷல் கிச்சடி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பொரிச்ச கறியும் முட்டை கிரேவியும் வச்சேன். பொரிச்ச கறி முட்டை கிரேவியை அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஒரு அரை கப் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் அல்லது சீரக சம்பா ரைஸு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். பொரிச்ச கறிக்கு தான் கறி தண்ணி வடிய வச்சுருக்கேன். வறுத்த பாசிப்பருப்பும் பாஸ்மதி ரைஸும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தேவையான பொருட்கள் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4-5 ரம்பல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி புதினா இருக்குது. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/4 கப்பு தயிர் வச்சுக்கோங்க. தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். 50 மில்லி எண்ணெய், 50 மில்லி நெய் சேர்த்துருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸில் கிச்சடி ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2-3 துண்டு பட்டை, இப்போ நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு லேசாக சிவந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வருது. நான் ரம்பையில் ஒரு 4-5 துண்டு சேர்த்துருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். பிரியாணி மணத்தில் இருக்கும் இந்த கிச்சடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2 மேஜை கரண்டி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை மடங்கணும். மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கையளவு மல்லிக்கீரை, ஒரு கையளவு புதினா நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்கலை, தயிர் தான் சேர்க்குறோம். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 2 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறேன். மீடியம் திக்னஸில் தான் இருக்குது. ஒரு 1.5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம்ல, மொத்தம் 3.5 கப்பு. 2 கப் தேங்காய் பால், 1.5 கப்பு தண்ணி சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க கிச்சடி ரைஸ் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் நுரக்கூடி வரும்போது நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸும் வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். அளவு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால 1க்கு 1.5 அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். 2 விசில் வச்சு எடுத்து ஆவி அடங்கின உடனே திறந்து பக்குவமாக பரட்டி விடுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா 1க்கு 1.25 அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சூப்பரான கிச்சடி ரைஸ் ரெடி. கிச்சடி இதுக்கு பொரிச்ச கறியும் முட்டை கிரேவியும் வச்சுருந்தேன். சஹருக்கு அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.